Hello friends, good morning. So நம்ம வந்து கோல்ட் அப்டேட் பார்த்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி DXY அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ஸோ நான் இது வந்து நேற்று டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இதை சரியாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஈவினிங் மார்க்கெட்டில் வந்து இதுக்கு பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் கோல்டில் வந்து நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ கோல்டுலேயும் நான் அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தேன், இந்த சார்ட் அப்டேட். ஸோ நைட் அப்டேட் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதில் ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் 1633 கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் கிடைச்சிச்சுன்னா கட்டாயம் நீங்கள் செல் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ இது நேற்றுள்ள அனலைசிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீக்லி சார்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் வந்து உங்களுக்கு சி ஆப்ஷன் வந்து இப்போது சிச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு சி ஆப்ஷனும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து நேற்று இது நம்ம 4 hour சார்ட் இன்ட்ராடே அப்டேட். ஸோ இதுவும் ப்ராஃபிட்டில் தான் ரன்னிங்கில் இருக்குது. நான் இதிலேருந்து செல் ஆப்ஷன் எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த சேனல் பேட்டர்ன் அப்படியே இருக்கட்டும், நம்ம இந்த சார்ட் வந்து சேஞ்ச் ஆகிறது இல்லை. ஸோ இதில் தேவையில்லாத விஷயமெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு தான், இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், மார்க்கெட் வந்து எந்த வேயில் போகணும். ஸோ என்னை பொறுத்தவரை மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட் திரும்ப ஒரு டவுன், மேபி இதிலேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு, திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒன்று டபிள்யூ மாதிரி போகலாம், இல்லாட்டி எம் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு. ஸோ மேபி இவ்வளோ தூரம் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஃபால் வரலாம். அப்படி இல்லை இதில் பிரேக் அவுட் கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கோல்டு அப்டேட் பார்த்துக்குறோம். ஸோ இந்த அப்டேட் நான் இந்த சார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதிலேருந்து நம்ம ஸ்டார்டிங் கோல்டு அப்டேட் பார்த்துக்குறோம். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நீங்கள் வீக்லி அப்டேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீக்லி இன்ட்ராடே அப்டேட் எல்லாமே. ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது நம்மளுக்கு. இதுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து செல் ஆப்ஷன். ஸோ இன்னுமே நம்மளுக்கு வந்து செல் ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஜூனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். அதாவது 1620 இல்லாட்டி 1621 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு செல் ஆப்ஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கு. ஸோ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டாக. ஸோ நம்ம இதில் தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து இது தான், இந்த ஜூன். அதே மாதிரி நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆன இந்த ஜூன் 1623 எடுங்க அப்ராக்ஸாக. நான் வந்து 23 எடுக்கிறேன். அதை செக் பண்ணுறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் நம்ம பார்க்க போனால் நமக்கு நேற்று க்ளோஸ் வச்சுருக்கு 1629, லோ 1623 500. ஸோ நம்ம 1623 500 எடுப்போம் அப்ராக்ஸாக. ஸோ இந்த ஜூனில் தான் மார்க்கெட் இப்போ சிச்சுவேஷனில் இருக்குது. ஸோ நேற்று போன ஹை இவ்வளோ தூரம். ஸோ நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துலையும் நல்ல ரிஜெக்ஷன். ஸோ இவ்வளோ தூரம் நேற்று மார்க்கெட்டில் வந்து 1642 மட்டும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ 42க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் மார்க்கெட் இந்த சைடில் சைட்வே தான் ரன்னிங்கில் இருக்குது இந்த ஜூனுக்குள்ளே. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீக்லி சார்ட் பார்த்துக்கணும். வீக்லி சார்ட் பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட் இன்னுமே நமக்கு ஒரு டவுன் சைட் தான், கண்டினியூவாக டவுன் சைட். அதே மாதிரி மந்த்லி சார்ட் பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட் வந்து நமக்கு ஒரு 1 2 3 4 5 6 மந்த்தாக வந்து ஓவராலாக பார்க்க போனால் 6 மந்த்தாக வந்து மார்க்கெட் வந்து டவுன் தான். மேபி இந்த 2 days இருக்குது இது க்ளோஸ் வைக்கிறதுக்கு. ஸோ இதை க்ளோஸ் வச்சதுக்கு பிறகு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ரீட்ரேஷன் கொடுக்க போதா, இல்லாட்டி பிரேக் அவுட் பண்ணி இன்னும் நம்மளுக்கு மார்க்கெட் கீழே வரப்போதான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேபி இன்றைக்கி 1621 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நமக்கு கிடைக்க இவ்வளோ தூரம் மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இந்த லோவில் தான் வைக்கிறேன், இந்த ஜூனில். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நம்ம இந்த ஜூன் தான் எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ நான் ஓவராலாக இதை எடுக்கிறேன், 56 எடுக்கிறேன் இப்போதைக்கு அப்ராக்ஸாக. ஸோ வீக்லி சார்ட்லேயும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்குறோம். வீக்லி சார்ட்டில் பார்க்கக்கூட நம்மளுக்கு இந்த ஜூனில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் 1650, அதுக்கு முன்னுக்கு 1590. ஸோ இந்த 1590வை நான் எடுக்கிறேன். ஸோ நம்ம சார்ட் அப்டேட்டுக்கு போயிடுவோம். ஸோ தேவையான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணியாச்சு. இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம்.
ஸோ இன்ட்ராடே அப்டேட். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் நமக்கு தேவையான இந்த பொசிஷன் இருக்குது. 1 hour சார்ட் போய்க்கிறோம். ஸோ 1 hour சார்ட். ஸோ 1 hour சார்ட்டில் உங்களுக்கு நல்லா தெரியும், மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து செல் ஜோன். ஸோ இது கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் கிடைச்சா கட்டாயம் நமக்கு செல் ஜோன் வந்து கண்டினியூ ஆகும். ஏன்னா ஓவராலாக பார்க்க போனால் கோல்டு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடில் இருக்குது. ஸோ இது கீழே மார்க்கெட் நமக்கு கிடைச்சின்னா கட்டாயம் வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து 1605 அந்த ஜோன் ஒரு நல்ல ஜோன். 605 இல்லாட்டி 1600 மட்டும் மார்க்கெட்டில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எவ்வளோ தூரம் டவுன் ஆகும்னு நமக்கு தெரியலை. ஸோ அப்ராக்ஸாக நான் இந்த ஜோன் மட்டும் எடுத்திருக்கேன். கட்டாயம் வந்து செல் ஜோனுக்கு வந்து டாப்லஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா மார்க்கெட் போகிற கீழே போகிற ஃபாஸ்ட்டுக்கு திரும்பவும் எகெயின் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு பை ஜோன் நம்ம எடுக்கிறதா இருந்தால் ஓவராலாக ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிக்கிறோம், இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இது நல்ல கன்ஃபர்மேஷனான ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. இதில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு வர்ற மார்க்கெட் திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இதில் நமக்கு ஒரு பை ஆப்ஷன் கிடச்சிச்சின்னா திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்குள்ள இதில் இருந்து நமக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைம் போணுச்சுன்னா நமக்கு ஆல்ரெடி 1650 மட்டும் போணுச்சு லாஸ்ட் டைம். ஸோ நான் எதிர்பார்க்குறது 1660 மட்டும் போக சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கின்னு இல்லை, மேபி நாளைக்கு இல்லாட்டி இந்த வீக்குக்குள்ளே நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து மேலே போயிட்டு வர்ற மார்க்கெட் திரும்ப டவுன் வந்துட்டு இதிலேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப டவுன் சைட் கண்டினியூ ஆகும். ஸோ நம்ம ஓவராலாக பார்க்க போனால் இதில் இருக்க கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஏன்னா நமக்கு இருக்கிற கீ ஜோனை வச்சு நம்ம வந்து மார்க்கெட் பை செல் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு நேற்று நடந்த விஷயம் மட்டும் பார்க்குறேன். ஸோ இதுக்கு நமக்கு 50% மேலே பார்த்தோம்னா 1630 தான். நான் ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ இந்த 1630 மேலே நீங்கள் வந்து பை ஆப்ஷன் எடுங்க. ஸோ நானும் இந்த 1630 மட்டும்தான் வெயிட் பண்ணுவேன். 30 வந்து கண்டினியூ ஆனிச்சுன்னா நமக்கு 30க்கு மேலே கண்டினியூ ஆனிச்சுன்னா நமக்கு பை ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக நான் பிளாக் கலரில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டாட் லைன். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நம்ம இது நமக்கு தேவையான ஒரு கீ ஜோன். ஸோ நீங்கள் மார்னிங் மார்க்கெட்லேயும் பார்த்துருக்கலாம் 1630க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணதில்லை. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போயிருக்கு, திரும்பவும் வந்திருக்கு. ஸோ 2 times வந்து மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட்டை டச் பண்ணும். ஸோ டச் பண்ணிட்டு தான் அதிலிருந்து தான் செகண்ட் டைம் மேலே போயிட்டு அதிலேருந்து தான் மார்க்கெட் கீழே வரும். ஸோ இந்த டைம் எப்படி வருதுன்னு தெரியலை, பார்ப்போம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் கண்டினியூ ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து பை ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த 1633 வந்துச்சுன்னா நம்ம பை ஆப்ஷன் எடுக்கலாமா இருந்தால் எடுக்கலாம். பட் கட்டாயம் நீங்கள் டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஒரு 10 pips கிட்ட நீங்கள் வந்து கட்டாயம் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான். ஸோ பிரேக் அவுட் பண்ணால் இந்த டைம் வந்து நான் எதிர்பார்க்குறது கொஞ்சம் அப்சைட் போக சான்சஸ் இருக்குன்னு. ஸோ 1642 நமக்கு ரீச் ஆனால் இதில் வந்து நமக்கு செல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது எவ்வளோ தூரம் வரும்னா நான் இந்த இடத்துல இப்போதைக்கு வைக்கிறேன். இது ஒரு லாங் செல்.
ஆக்டிவ் ஆனால் இது லாங் செல். ஸோ அப்படி ஆக்டிவ் ஆகாட்டி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இதுக்கு மேலே எபோவ் பை ஜோன். எபோவ் பை ஜோன் நம்ம எதை வச்சு பார்க்குறோன்னா 1630க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கணும். 1642க்கு மேலே எபோவ் இருக்கணும். எபோவ் இருந்தால் நமக்கு பை ஜோன் வந்து எகெயின் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபுல் அப்டேட் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நம்ம பார்க்க வருது இது ஒன்று ஏ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்னாலே மார்க்கெட் வந்து அப்படி நடக்காடி இது நடக்கும் கட்டாயம். இதில் ஒரு 35 சரி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி அது நடந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த செல் ஆப்ஷன் ஃபெயிலியராக இருந்தால் நம்ம பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்குள்ள அப்டேட் இது தான். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.